ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து இந்த தேர்களை ஏன் புதிதாக செய்கிறார்கள் தெரியுமா? உலகத்திலேயே வித்தியாசமான ஒரு ரகசியம் இதற்கு பின்னால் இருக்கிறது. ஜெகந்நாதரின் ரத யாத்திரைக்காக உருவாக்கப்படும் இந்த பிரம்மாண்ட தேர்களுக்கு பார்சி எனப்படும் குறிப்பிட்ட மரங்களே பயன்படுத்துகின்றனர். அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த மரங்கள் காட்டில் எங்கு இருக்கின்றது என்பது முன்கூட்டியே யாருக்கும் தெரியாது என்பது நம்பப்படுகின்றது. ரத யாத்திரைக்கு முன் கிடைக்கும் தெய்வீக அறிகுறிகளின் அடிப்படையில்தான் அந்த மரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன என்று நம்பிக்கை உள்ளது. சுமார் 45 அடி உயரம் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர்களில் ஒரு இரும்பு ஆணி கூட பயன்படுத்துவதில்லை. மரங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பாரம்பரிய இன்டர்லாக்கிங் முறையிலேயே தேர்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் இதைவிட பெரிய ரகசியம் இன்னும் ஒன்று இருக்கிறது. ரத யாத்திரை முடிந்த பிறகு இந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தேர்களை என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அது மட்டுமல்ல, பூரி ஜெகநாதர் கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள இன்னும் பல ஆச்சரியமான ரகசியங்கள் இருக்கின்றன. அவற்றை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னுடன் இணையுங்கள்.